7th Max second term. Try this. Page number 59. Try this பார்ப்போம். Complete the following table. இங்கே algebraic expression கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டேர்ம்னோட டிகிரியும் கேட்டிருக்காங்க. அப்புறம் அந்த எக்ஸ்பிரஷனோட டிகிரியும் கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சம் இங்கே கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு ஆன்சர்லாம். இப்போ ஃபர்ஸ்ட் டேர்மோட டிகிரி என்னென்னா 3, செகண்ட் டேர்மோட டிகிரி 2, தேர்ட் டேர்முக்கு டிகிரி 1, ஃபோர்த் டேர்ம் வந்து கான்ஸ்டன்ட் டேர்முக்கு டிகிரி வந்து 0. அப்போது இதில் ஹையஸ்ட் பவர் தான் டிகிரி ஆஃப் த எக்ஸ்பிரஷன். இதில் ஹையஸ்ட் பவர் என்னென்னா 3. இப்போ செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம்மில் வந்து ஃபர்ஸ்ட் டேர்முக்கு டிகிரி வந்து 5, 9x5 தான் ஃபர்ஸ்ட் டேர்ம், அதுக்கு டிகிரி 5. செகண்ட் டேர்முக்கு 2, தேர்ட் டேர்முக்கு 1, ஃபோர்த் டேர்முக்கு 0. இதில் ஹையஸ்ட் பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5. ஃபர்ஸ்ட் டேர்ம் தான் ஹையஸ்ட் பவர். அப்போது டிகிரி ஆஃப் த எக்ஸ்பிரஷன் 5. அடுத்தது தேர்ட் சம் நம்ம செய்யலாம். ஃபர்ஸ்ட் டேர்முக்கு டிகிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா 2, செகண்ட் டேர்முக்கு டிகிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் 2 தான். தேர்ட் டேர்முக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 ஸ்கொயர் a ஸ்கொயர் b ஸ்கொயர். இப்போ இந்த ரெண்டு பவரையும் ஆட் பண்ணுறோம். டிகிரி வந்து நம்மளுக்கு 4 இருக்குது. சரிங்களா? இங்கே தேர்ட் டேர்ம் ஃபோர்த் டேர்ம்னு ஒன்றும் கொடுக்கல நம்மளுக்கு. சரிங்களா? அதனால் டேஷ் போட்டுருவோம். இதில் ஹையஸ்ட் பவர் வந்து 4 தான். அப்போது டிகிரி ஆஃப் எக்ஸ்பிரஷன் 4. சரிங்களா? அடுத்த சம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்முக்கு டிகிரி வந்து 4, p பவர் 4 இருக்குதுங்களா? அப்போ 4 தான் ஃபர்ஸ்ட் டேர்முக்கு. செகண்ட் டேர்முக்கு வந்து 3, டிகிரி வந்து t. தேர்ட் டேர்முக்கு வந்து 2, ஃபோர்த் டேர்முக்கு வந்து நம்மளுக்கு 0, கான்ஸ்டன்ட் டேர்ம், அதனால் 0. இந்த டிகிரி ஆஃப் எக்ஸ்பிரஷன் வந்து 4. ஏன்னா ஹையஸ்ட் பவர் வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டேர்மில் இருக்கிற 4 தான். சரிங்களா? அடுத்தது ஃபிஃப்த்து சம் பார்க்கலாம். ஃபிஃப்த்து சம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்முக்கு டிகிரி வந்து 5. இங்கே 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது, ரெண்டே ஆட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் டேர்முக்கு 5, ஃபர்ஸ்ட் டேர்ம் டிகிரி 5. செகண்ட் டேர்ம் டிகிரி பார்த்தீங்கன்னா 4, இங்கே 3, இங்கே 1, இங்கே 4. தேர்ட் டேர்முக்கு பார்த்தீங்கன்னா 1, 1, 2, டிகிரி வந்து 2. ஃபோர்த் டேர்ம் நம்மளுக்கு கொடுக்கல. இப்போ இதில் ஹையஸ்ட் டிகிரி ஆஃப் எக்ஸ்பிரஷன் வந்து 5 தான். ஹையஸ்ட் டிகிரி 5 தானே? அப்போ டிகிரி ஆஃப் எக்ஸ்பிரஷன் 5. அடுத்தது சிக்ஸ்த்து சம் பார்க்கலாம். சிக்ஸ்த்து சம்மில் ஃபர்ஸ்ட் டேர்முக்கு வந்து நம்மளுக்கு வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் கொடுத்துருக்காங்க. அப்போது 0, கான்ஸ்டன்ட் டேர்முக்கு டிகிரி வந்து 0. செகண்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா 2 எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஸ்கொயர் 2 தான் செகண்ட் டேர்முக்கு டிகிரி. தேர்ட் டேர்முக்கு வந்து பவர் 1, 1, 2. தேர்ட் டேர்முக்கும் 2 தான். ஃபோர்த் டேர்முக்கு வந்து 3, எக்ஸ் கியூப் கொடுத்துருக்காங்க ஃபோர்த் டேர்ம்ஸ்க்கு. அப்போது 3 தான். அப்போ இதில் ஹையஸ்ட் டிகிரி என்னென்னா 3 தான். அடுத்தது செகண்டு பேஜ் நம்பர் 60ல் இதுவும் ட்ரை திஸ் தான். ஐடென்டிஃபை த லைக் டேர்ம்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங். அதாவது இதில் 4 டேர்ம் கொடுத்துருக்காங்க. லைக் டேர்மை மட்டும் எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபர்ஸ்ட் சம் என்னன்னா 2x ஸ்கொயர்டு y, 2xy ஸ்கொயர்டு, 3xy ஸ்கொயர்டு, 14x ஸ்கொயர்டு y, இது 7yx. இதில் என்ன டேர்ம்லாம் லைக் டேர்ம்னா 2x ஸ்கொயர்டு. இங்கேயும் x ஸ்கொயர்டு இருக்கா? இங்கே பார்த்தீங்கன்னா 14x ஸ்கொயர்டு. இங்கே y இருக்குது, இங்கே 2x ஸ்கொயர்டு y வருது, இங்கேயும் 2x ஸ்கொயர்டு y. அப்போ லைக் டேர்ம் வந்து 2x ஸ்கொயர்டு y, 14x ஸ்கொயர்டு y எழுதிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் சம்மில் நான் ஆன்சர் மட்டும் எழுதிக்கிறேன். நீங்கள் வேணால் கொஸ்டின் எழுதிட்டு எழுதிங்க. 2x ஸ்கொயர் லைக் டேர்ம்ஸ் ஆர் 2x squared y, and 2x squared y and 14x squared y are like term. அடுத்தது இன்னும் 2xy squared, 3xy squared. அப்போ இதுவும் like term தான். இப்போ 2xy squared and 3xy squared or like term. நான் ஆன்சர் மட்டும் எழுதிக்கிறேன். அடுத்தது செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ் கியூப் ஒய் ஸ்கொயர்டு இருக்குது. இங்கே எக்ஸ் கியூபில் வெறும் எக்ஸ் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்டு தான் இருக்குது. இங்கே எக்ஸ் இருக்குது. அப்போ எக்ஸ் கியூப் இதில் மட்டும் தான் இருக்குது, விட்டுரும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது. இங்கே 3 டேர்மில் எக்ஸ் இருக்குது. ஒய் கியூப் இருக்குது, ஒய் கியூப் இருக்குது, ஒய் கியூப் 3 டேர்ம்லையுமே எக்ஸ் ஒய் கியூப் இருக்குது. அப்போ இதில் லைக் டேர்ம் என்னதுலன்னா y cube x, minus y cube x and and 3y cube x are like term.
அடுத்தது தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் PQ, இதுவும் PQ, இங்கே PQR இருக்குது, PQ அதை ஒரு டேர்மை விட மற்ற 4மே லைக் டேர்ம் தான். அப்போது மற்ற 4 நம்பரை எழுதுறேன். இப்போ நான் ஆன்சர் மட்டும் தேர்ட் சம்மில் எழுதிக்கிறேன். (11PQ, -PQ, -11PQ, and PQR. sorry, and PQ மட்டும்தான் like term or like term. The answer. Thank you. Please subscribe my channel.